என்னதான் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்ஸா இருந்தாலும், எஃப்டிஸும், ஆர்டிஸும் ரொம்ப கன்வென்ஷனலா இந்தியன்ஸால யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்ஸ். ஏன்னா, இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போர்ட்ஃபோலியோவ வெரைட்டியா வச்சிருக்கவங்களும் கண்டிப்பா எஃப்டி, ஆர்டியையும் அவங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எஃப்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்டி அப்படின்னாலே கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து டீசென்ட்டா இருக்காது. கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் வந்து நெறைய பேர எஃப்டி போட விடாம தடுக்கும். பட் அந்த காரணத்த கொஞ்சம் பிரேக் பண்ற மாதிரி சில ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து எஸ்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ்ல பாத்தீங்கன்னா நார்மல் எஃப்டிஸை விட எக்ஸ்ட்ராவா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க. ஸோ தட் ஒரு அர்ஜென்சியை பில்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த டேட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எஃப்டி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் ஆர்வமா போய் அந்த டேட்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு எஃப்டிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. பட் நமக்கும் வந்து இது வின் வின் தான். இது அவங்களுக்கு மட்டும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. நமக்குமே இது டெட்லைன்குள்ள போட்டோம் அப்படின்னா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்மளுடைய மணிய நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த வகையில எஸ்பிஐல என்னென்ன ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் லிஸ்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்ரித் விருஷ்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 444 டேஸ் எஃப்டி ஸ்கீம். ஸோ இந்த எஃப்டி ஸ்கீம்ல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7.25%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.75% கிடைக்கும். ஸோ இது வந்து 444 நாட்களுக்கு இந்த எஃப்டி வந்து புக் ஆகும். இதுல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு அமௌண்ட்டுக்கு இப்ப நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 7.25 and 7.75 கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31, 2025 இந்த ஸ்கீமோட அந்த ஸ்பெஷல் எஃப்டி இல்லையா அது. ஸோ அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த எஃப்டி நீங்க புக் பண்ண முடியும். இல்லனா இந்த எஃப்டி வந்து அதுக்கப்புறம் அவைலபிளா இருக்காது. அடுத்த எஃப்டி அம்ரித் கலாஷ். இது வந்து பாத்தீங்கன்னா 400 நாட்கள். அது வந்து 444. இது வந்து 400 டேஸ். இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீமும் பாத்தீங்கன்னா ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% பெர் ஆனம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.6% பெர் ஆனம். ஸோ இந்த எஃப்டியில் போட்டிங்கன்னா உங்களுடைய மணி 400 டேஸ்க்கு லாக் ஆகிருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எஸ்பிஐ வி கேர். இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து ஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த ஸ்பெஷல் எஃப்டி அப்படிங்கிறதுனால நார்மல் சிட்டிசன்ஸ் இதை போட முடியாது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த வி கேர் அப்படிங்கிறது. ஸோ இந்த எஃப்டிஸ் டெபாசிட் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா 7.5%. இது வந்து 5 இயர்ஸ் டு லெஸ் தேன் 10 இயர்ஸ் நீங்க போடலாம் இந்த எஃப்டி, வி கேர் எஃப்டி. இப்போ ஸ்பெஷல் எஃப்டி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டெட்லைன் அப்படின்னு டெட்லைன் இல்லாத பட் ஸ்பெஷல் எஃப்டிஸ், அதாவது சில ஸ்பெஷல் கேசஸ்ல இது ஸ்பெஷல் பர்சன்ஸ் மட்டும் போடுற மாதிரி எஃப்டிஸ். ஸோ எஸ்பிஐ சர்வோட்டம் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்டி இருக்கு. இந்த ஸ்கீம்ல வந்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 7.4% பெர் ஆனம். 2 வருஷத்துக்கான டென்யூருக்கு இது கிடைக்கும். ஸோ ஃபார் 1 இயர் டென்யூர் நீங்க போட்டீங்கன்னா 7.1% பெர் ஆனம். அதாவது உங்களுடைய பணத்தை ஒரு வருஷத்துக்கு மட்டும் இந்த எஃப்டியில் போட்டீங்கன்னா 7.1%, 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 7.4%. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50 பிபிஎஸ் அதிகமாக கிடைக்கும். அதாவது 2 வருஷம் போட்டால் 7.9%, ஒரு வருஷம் போட்டால் 7.6% கிடைக்கும். மெச்சூரிட்டியில் கிடைக்கும். அடுத்தது எஸ்பிஐ கிரீன் ருபி டேர்ம் டெபாசிட். இதில் வந்து கிரீன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக இந்த எஃப்டி ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரியோட கிரீன் ஃபினான்ஸ் எக்கோசிஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் இது பண்ணியிருக்காங்க. அதாவது கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ஃபண்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த எஃப்டி ஸ்கீம்ல 6.65% பெர் ஆனம் ஆஃப் 1111 டேஸ் இல்லைனா 1777 டேஸ். ஸோ இத்தனை நாட்களுக்கு போட்டீங்கன்னா 6.6%. இல்லை நான் வந்து 222 அதாவது 2222 டேஸ் டென்யூருக்கு போடுறேன் அப்படின்னா 6.4% பெர் ஆனம் வந்து கிடைக்கும். இந்த ஸ்கீம்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.15% பெர் ஆனம் கொடுக்குறாங்க. 1111 டேஸ்க்கோ இல்லை 1777 டேஸ்க்கோ போட்டால் 7.15% ஆனம். இல்லை 2222 டேஸ்க்கு போட்டால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.4% பெர் ஆனம். அடுத்தது எஸ்பிஐ பேட்ரன். இது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணப்பட்ட எஃப்டி. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 194P படி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து 80 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். 60 இயர்ஸ் வரைக்கும் மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், 80 இயர்ஸ்க்கு மேலே போகிறவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்படுறதா இந்த எஸ்பிஐ பேட்ரன் ஸ்கீம். ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கார்டு ரேட்ஸில் மற்ற எல்லா எஃப்டிஸ்க்கும் இருக்கிற ரேட்ஸை விட 10 பிபிஎஸ் அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அவங்க பேரில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த எஸ்பிஐ பேட்ரன் ஸ்கீமை கேட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பிபிஎஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் எஸ்பிஐ வழங்கக்கூடிய ஸ்பெஷல் எஃப்டிஸ். இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 எஃப்டிஸ்க்கு டெட்லைன் உண்டு. மார்ச் 31 தான் டெட்லைன். ஸோ அம்ரித் விருஷ்டி, அம்ரித் கலாஷ் அண்ட் வி கேர் இதில் போடணும் அப்படின்னா இதில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக கிடைக்கும். பட் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, இது வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 31, 2025 போய் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். பாய்.